ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பாகாட்டகஸ். இன்றைக்கி நம்ம எந்த அனிமி கண்டென்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபெரேன் பியாண்ட் ஜோர்னி எண்ட். சரி, வளவலன்னு பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அனிமி ஸ்டோரியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, டீமன் லார்டை டிஃபீட் பண்ண அப்புறம் நம்மளோட வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பற்றி காமிச்சிருப்பாங்க. இதில் மெயின் கேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபீமேல் எல்ஃப் தாங்க. இந்த எல்ஃபோட லைஃப் ஸ்பேன் மொத்தம் 300 வருஷம் இருக்கும். இந்த 300 வருஷமாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அனிமி பற்றி. சரி, டீமன் லார்டை டிஃபீட் பண்ண அப்புறம் என்ன, கூலாக காப்பி குடிச்சிட்டு வீட்டில் சும்மா தானே இருக்க போகிறாங்க, வேறு வேலை எதுவும் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது என்ன ஸ்டோரினா, நெக்ஸ்ட்டு டீமன் லார்டு உருவாக்க போகிறத பற்றி இதில் காமிச்சிருப்பாங்க. அப்புறம் இவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுனால நெக்ஸ்ட்டு டீமன் லார்டை அழிக்க நெக்ஸ்ட்டு குழுவை இவங்க தான் ரெடி பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் இவங்க 2 ஹீரோவை ட்ரெயின் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க எபிசோட் 15க்கு அப்புறம். முக்கியமாக இவங்களோட கேரக்டரை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். இவங்க பார்க்க ரொம்ப வெறும் 4 அடி குட்டி எல்ஃப் மாதிரி தாங்க இருப்பாங்க. அப்புறம் இவங்களோட கேரக்டரை பற்றி சொல்ல போனோன்னா, பார்க்க குட்டி குழந்த மாதிரியே நடந்துப்பாங்க. மெச்சூரிட்டி அவ்வளவோ அவங்களுக்கு இருக்காத மாதிரி காமிச்சிருப்பாங்க. ப்ளஸ் இவங்க காமெடிலாம் கொஞ்சம் பயங்கரமாகவே பண்ணுவாங்க. அவங்க காமெடி பண்ண மாட்டாங்க, பட் நம்மளுக்கு காமெடியாக தெரியும். சரி தான், இதுதான் அனிமியோட ஸ்டோரி லைனிங் கேட்டிருப்பீங்க. பட்டு இதுக்கப்புறம் தான் ஸ்டோரியே சூடு பிடிக்கும். எப்போனா எபிசோட் 18க்கு அப்புறம். என்ன, ஒரு டீமன் லார்டை தோக்கடிச்சிட்டாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. அதனால் நெக்ஸ்ட் டீமன் லார்டை உருவாக்க இவங்க ஒரு குழுவை ரெடி பண்ணுறாங்க. அவ்வளோதான ஸ்டோரி. பட் அது மட்டும் இல்லாமல் சைடில் இந்த மாதிரி லைஃபோட எப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம், லவ்னா என்ன, லைஃப்னா என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு இந்த அனிமே கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபைட்டு இல்லாத மாதிரி கொஞ்சம் ஏதாவது அனிமியை சஜஷன் பண்ணுன்னு கேட்டால் கண்டிப்பாக இது கொடுக்கலாம். அப்புறம் ரொமான்ஸ் சீன்லாம் இதில் நல்லாவே அள்ளி தந்துருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுக்கும் நேச்சரோட பியூட்டி எப்படி இருக்குது, இந்த வேர்ல்டுலாம் என்னன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் முக்கியமாக நம்ம பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு இதில் பற்றி ஒரு சில விஷயம் நல்லா கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்தாகணும். சரி, ஓகே, பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா, ஹெல்ஃபுன்ற குட்டி பொண்ணுன்ற ஆள் எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கடைசி வரைக்கும் இவங்க சிங்கிளாக தான் கொண்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல். ஃபீமேலை லீடாக வச்சு கொண்டு போடுறது இந்த அனிமையோட ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் நெகட்டிவ்னு சொல்ல போனால் ஒன்றும் இல்லைங்க, இவங்க சிங்கிளாக இருக்குது தான் நெகட்டிவ் நான் சொல்லுவேன். இதை ப்ளஸ்ஸை பற்றி சொல்ல போனால் நிறைய இருக்குது. இந்த அனிமி எந்த இடத்துலையும் லேக் ஆகாமல் கரெக்டாக கதையோட கண்டினியூஷனுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போவாங்க. அப்புறம் இந்த சீசன் நான் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேங்க. மொத்தம் 18 எபிசோடு ஒரு பார்ட்டாகவும், மிச்ச 10 எபிசோடு செகண்ட் பார்ட்டாகவும் பிரிச்சிருந்தாங்க. மெயினாக இது தமிழ் டப்பில் மொத்தமாகவே முடிச்சிட்டாங்க. நான் கூட என் ஃப்ரெண்டு சொன்னால் 2 மாதத்துக்கு முன்னாடி 8 எபிசோடு தாண்டா வந்திருக்குன்னு பார்த்தா மொத்த எபிசோடும் முடிச்சு வச்சுருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் அனிமியை பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஃபெரேன் பியாண்ட் ஜோர்னி எண்ட் அப்படின்ற அனிமியை பாருங்கள். சீசன் 2 வராதுன்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. வர சான்ஸ் எனக்கு 50-50 தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, மாங்கா ஆன்கோயிங் போயிட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக சீசன் 2 அனிமேஷன் கண்டிப்பாக வரும்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு எல்ஃப் கேரக்டரை வச்சு ஒரு நல்ல அனிமேஷன் பண்ணோன்னா கண்டிப்பாக ஃபெரேன் பியாண்ட் ஜோர்னி பாருங்கள். இந்த எல்ஃப்னா என்னன்றதை பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஈடிஆர் கேம்ஸ்லாம் கண்டிப்பாக எல்ஃப்ன்ற கேரக்டர் வரும். ஆனால் எல்ஃபோட பவர் என்ன, ஆரிஜின் என்னன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த அனிமியில் எல்ஃபோட ஆரிஜின் என்ன, அது என்ன பண்ணும், அவங்களோட தனிப்பட்ட பவர் என்னன்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த அனிமையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.